அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். எப்பவுமே நம்ம ஸ்பைசியான ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரவை புட்டிங் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்ட காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாக ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது வேகணும். அது ஒரு 5 மினிட்ஸில் வெந்து வந்துடும். அது கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க ரவை போட்டதுனால. அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவை வெந்துருச்சு. இது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆறணும். அது ஹீட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கேக் மேக்கர் எடுத்துக்கலாம். அதில் கேக் மேக்கர் தான் இல்லை, நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸு கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸு அதில் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். அடுத்தது ஒரு பேனை எடுத்து அதில் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கேரமல் ரெடி பண்ணிக்கணும். இப்போது இந்த கேரமல் வரணுன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கருகிடும், பிளாக் ஆகிடும். ஒரு ஹனி கலரில் வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் ஆகணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இது ஆறக்கூடாது. உடனே நம்மளோட கேக் மேக்கரில் போட்டுடலாம். இல்லைன்னா கேண்டி மாதிரி கெட்டியாகிடும். நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது அப்படியே சென்டராகவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த கேக்கெலாம் போட்ட பிறகு ஃபுல்லாக பரவி வந்துடும். அடுத்ததாக நம்ம ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துக்க போகிறோம். நீங்கள் 2 முட்டை வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 முட்டை போட்டிருக்கேன். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். 3 முட்டையும் போட்டு கொஞ்சம் கூட அந்த சென்டர் பீஸ்லாம் இல்லாமல். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிவிட்டேன். அடுத்தது நம்மளோட ரவை பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே போட்டு ஃபுல்லாக பீட் பண்ணிக்கலாம். நல்லா எந்த மிக்ஸிங்குமே இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்மளோட கேக் மேக்கரில் கேரமல் போட்டிருக்கோம் இல்லையா, அது கூட இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்டுக்குள்ளே இந்த புட்டிங்கும் எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் போயிடும். மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. 40 மினிட்ஸ் கண்டிப்பாக இது வேக டைம் எடுத்துக்கும். சிம்மில் வச்சு 40 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வெந்துச்சான்னு பார்க்க ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துட்டால் இது வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு வெளியில் எடுத்து அந்த சைடில் ஃபுல்லாக நல்லா கத்தி வச்சு கீறி விட்டுருங்க. இல்லைன்னா ஒட்டிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். அடுத்தது ஒரு பிளேட்டில் கவுத்து போட்டு நல்லா மேலே தட்டினீங்கன்னா சூப்பராக புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். ஹெல்தியான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு ரவா புட்டிங் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.